ஸ்ரீ குருவே நம. வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பூர்ண மாளிகை இன்றைக்கி முடிச்சிருக்கிறோம். மார்கழி 1 ஆரம்பித்து கும்பகத்தில் ஆரம்பித்து மார்கழி 1 கும்பகம், சூட்சமோ தலை சூட்சமோ, அத்தியாமோ, சந்திரயோகம், பூர்ண சந்திரயோகம், மண்டல மாளிகா, மாச மாளிகா, பட்ச மாளிகா, வார மாளிகா, இன்றைக்கி பூர்ண மாளிகா. இது ஸ்ரீ ஞானஜோதி தபோவனத்தில் பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னாள், இந்த பூர்ண மாளிகான்றது. ஏன்னா மார்கழி 1 ஆரம்பித்து அந்த மார்கழி 1 பிராணாயாமம் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ படிகள், ஆசனங்களை ஒழுங்காக பழகின்னு அதுக்கு மேலே 6 வகையான மூச்சு பயிற்சி எடுத்து அது சரியாக அந்த ஆசனங்கள்லாம் உடம்புல வேலை செய்தான்னு பார்த்துட்டு, அப்புறம் மூச்சு பயிற்சியால் நுரையீரலை வளப்படுத்தி, நரம்பு இயக்கங்களை வளப்படுத்தி, அதுக்கப்புறம் அந்த தகுதி வாய்ந்தவங்களுக்கு அந்த பிராணாயாமத்தை கொடுக்குறோம். அந்த மார்கழி 1 ஆரம்பித்த பிராணாயாமம் இன்றைக்கி பூர்ண மாளிகை ஒரு நாள் 1008 பிராணாயாமம். ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு பொன்னாள். 1008 பிராணாயாமன்றது எவ்வளோ நம்ம அந்த சுவாசத்தை சேமிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில். அது என்ன, அது உள்ளே போவது இருநாங்கு, வெளியே போவது முன்னாங்கு, கள்ள நடிப்பது ஒரு நாங்கு, அந்த கணக்கை முடிப்பதை பர நோம்புன்னுவாங்க அம்மா. இதை பற்றி நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது நம்ம சிந்திச்சுக்கிறோமான்னா இல்லவே இல்லை. இவ்வளோ சுவாசத்தை நம்ம நஷ்டம் பண்ணிக்கிறோம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில், நம்ம செயல்பாடுகளில், நம்ம எண்ணங்களில் இந்த எண்ணெய் சிதறல் எவ்வளோ போதோ அதேமாரி சுவாசத்தை ரொம்ப இழப்பு. ஆனால் நம்ம சுவாசத்தின் மேலே தான் நம்ம ஞானிகள் அவ்வளோ கவனம் வச்சு இந்த சிஸ்டம், இதை 12 வகையான பிராணாயாமம் பாருங்கள். ஒரு பிராணாயாமத்தையும் ஒரு மாதம் பண்ணும்பொழுது இதில் அடிப்படையாக மனிதன் அடையக்கூடிய ஒரு பயன் உண்டுன்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் தான், அந்த தனி மனித ஒழுக்கம். ஆசனங்களை ஒழுங்காக பண்ணிட்டு வரவங்களுக்கு தான் மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சியை ஒழுங்காக பண்ணுறவங்களுக்கு தான் பிராணாயாமம் எடுத்துன்னு அந்த கும்பக பிராணாயாமம் ஆரம்பித்து பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு இத்தனை எண்ணிக்கை கரெக்டாக பண்ணணும். இந்த நேரத்தில் பண்ணணும்னா அந்த நேரத்தில் பண்ணணும். அப்படி பண்ணுறவங்களால தான் பூர்ண மாலை வரைக்கும் வர முடியும். அப்போ இங்கே நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, பரிணாமத்தில் மனிதன் அடுத்த எல்லைக்கு போனோன்னா முதல்ல அவனுக்கு தேவை தனி மனித ஒழுக்கம். அந்த தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் இந்த துர்குணம் சர்க்குணம் ஆக முடியாது, துர்குணம் நற்குணம் ஆக முடியாது, நற்குணம் சர்க்குணம் ஆக முடியாது. அப்போது பிராணாயாமத்தால் நம்ம அடையக்கூடிய எவ்வளோ பயன்கள் இருந்தாலும் நாம் அடையக்கூடிய அடிப்படையான மனிதன் அடையக்கூடிய ஒரு விஷயம் தனி மனித ஒழுக்கம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற பிராணாயாமத்தை அப்படியே பண்ண வந்தாலே அன்னன்னைக்கு அதை ஃபாலோ பண்ண வந்தாலே செல்ஃப் டிசிப்ளின் தானாக வந்துடும். அதுக்கு மேலே நாளைக்கு நாள் நாம் பண்ணக்கூடிய ஆசனங்கள், இந்த பிராணாயாமத்தால் நம்மளுடைய சுவாசம் எவ்வளோ சீராகுது, அதனால் எண்ணங்கள் எவ்வளோ சீராகுதுன்றதெல்லாம் அந்த பிராண சாதகன் அவங்க அடையக்கூடிய அந்த பயன்கள். நாளுக்கு நாள் அந்த சுவாசம், அது நம்ம ஆசனங்கள் முடிச்சுட்டு பிராணாயாமம் பண்ணும்பொழுது எண்ணங்கள் எவ்வளோ சீரடையுதுன்றது ஒரு யோக சாதகர்கள் பார்க்கலாம். இது தாறுமாறாக ஓடின்னு இருந்த எண்ணம் எல்லாமே அப்படியே சீரமைகிறதும், ரத்தம் தூய்மை பெறுறதும், இந்த எண்ணங்கள் சீரமைகிறது தான் இந்த பிராணாயாமத்தோடைய அற்புதமான இன்னொரு பயன்கள். அது அம்மா அழகாக சொல்லுவாங்க, இந்த எண்ணங்கள் சீரமையணுன்னா அது தானாக அப்படியே அமைஞ்சிடாது. உள்ளே இருக்கிற ஆதார கமலங்களோட இயக்கம்லாம் அதுக்கு துணை புரியணும். 6 மனையிலும் 6 சுடதர் அணைஞ்சே கிடக்கு மாந்தருக்கு யார் இதை தூண்டி ஏற்றி வைப்பார், அந்த ஆசை பிறவியை மாற்றி வைப்பார். அப்படி ஆதார கமலங்கள்லாம் நமக்குள்ளே எல்லாருக்கும் அந்த ஆதார கமலங்கள் இருக்குது, அது எனர்ஜி சென்டர் தானே. ஆனால் இயக்கம் இல்லாமல் இருக்குது. அந்த இயக்கத்தை துரியப்படுத்துறது தான் பிராணாயாமம். பாருங்கள், ஒரு தனி மனித ஒழுக்கத்தில் ஆரம்பித்து எண்ணங்களை சீரமைக்குது, ரத்தத்தை தூய்மைப்படுத்துது, அதுக்கு மேலே ஆதார கமலங்களோட இயக்கத்தை இது பண்ணுது. இதை தாண்டி நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் மனிதனுக்கு சுவாசம் எப்பயும் ஏதாவது ஒரு பக்கம் தான் ஓடின்னு இருக்குது, 2 பக்கம் ஓடுறதே இல்லை. அது ஒன்று இடது பக்கம் ஓடும், இல்லை வலது பக்கம் ஓடும். இடது பக்கம் ஓடினா அது உடம்பு குளிர்ச்சி, வலது பக்கம் ஓடினா அது உஷ்ணம். எதனா ஒரு பக்கம் தான் ஓடின்னு இருக்குது. அப்போ இதில் ஒரு பெரிய சூட்சம் இருக்குது. அதுவும் பிராணாயாமத்துடைய அற்புதமான ஒரு பயன்கள். பத்மாசனம் போடுறாங்க அப்படின்னா, காலிலே 10 இதழ் பரப்பி கமல பஞ்சனை ஏறிட சொன்னாண்டி, காலிடை ஓடும் ரகசியத்தை அவன் காதோரம் காதலில் சொன்னாண்டி. இந்த காலிடை ஓடுன்ற ரகசியம் எதுனா அதுதான் அந்த இடைகளை பிங்களை சுவாசம். இது நம்ம பிராணாயாமம் செய்யும் போது தானாக அந்த உடம்பு தானாக அந்த உஷ்ண நிலையை தானாக தனக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்குது. அது நாளுக்கு நாள் செய்கின்ற அந்த பிராணாயாமத்தில் இந்த உஷ்ண நிலைகள் மாற்றிக்கும் போது
சளி பிடிக்கிறது, உடனே உடனே சில பேருக்கு சளி பிடிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் போகுது. காரணம் நுரையீரல் நல்லா தூய்மை பெறுது. நுரையீரலுக்கு அற்புதமான ஒரு பலம் கிடைக்குது. அதுவும் இன்றைக்கி பண்ணுற பிராணாயாமம் வந்து 1008 பிராணாயாமம் அவங்க பண்ணுறாங்கன்னா, அது என்ன உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள், அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த செல்களுக்குள்ளே இருக்கிற அந்த இயக்கம், ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு சொல்லக்கூடியதெல்லாம், அது எல்லா இயக்கமும் மாறிப்போகுது. அது மனித நிலையிலிருந்து அந்த தேவ நிலைக்கு அதை கொண்டு போகுது. அதை செஞ்ச முடித்தவொடனே அது சாதகர்கள் உணரலாம். அதுதான் இந்த பூர்ண மாளிகையோட அற்புதமான ஒரு விஷயம். இது என்னென்னா, இந்த பயிற்சி முறைகளை பழகிறதுக்கு நான் ஏதோ ஒரு துறவற நெறியை மேற்கொள்ளணும், இல்லை குடும்பத்தை விட்டுட்டு போகணுன்னு இல்லாமல், குருதேவர் வந்து இது குடும்பத்தோடு இருந்து கொண்டு பழகிறதுக்கு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்கிறார். அது சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பழகினே மனிதன் இவ்வளோ நிலைகள் அடையலாம். ஆனால் இவ்வளோ நிலைகளை அடையணும்னா அதுக்கு வைராகியமான பயிற்சியும் அந்த செல்ஃப் டிசிப்ளினும் தேவைப்படுது. அது இல்லாமல் நாம் வந்து யோகத்துறையிலோ ஆன்மீகத்துறையிலோ எந்த நிலையில் நம்ம மேன்மை அடைய முடியாது. அப்போ இவ்வளோ பயிற்சி முறைகளால் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. அந்த வகையில் இன்றைக்கி பண்ண பிராணாயாமம் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம், பூர்ண மாளிகை. அதே மாதிரி இப்போ இந்த பூர்ண மாளிகை முடிச்சுட்டு மீண்டும் மார்கழி 1க்கு ஆரம்பிப்போம். வருடம் நாம் வந்து ஒரு வருஷம் ஒரு பிராணாயாமத்தை முடிக்கிறோன்னா ஒரு பிறவியை நாம் அறுக்கிறோன்றாங்க. பதஞ்சலி முனிவர் வந்து யோகத்தினுடைய முக்கியமான விஷயத்தை தான் சொல்கிறார். பூர்வ ஜென்ம பதிவுகளை அனுபவித்து தீக்கிறது. அந்த பூர்வ ஜென்ம பதிவுகளை அனுபவித்து தீக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மனோபலம் வேணும், எவ்வளோ பெரிய மனோசக்தி வேணும். அதுதான் இந்த பிராணாயாமம் கொடுக்குது. அதேமாதிரி நம்ம மூளையில் இருக்கிற அந்த கர்ம வினைகள், புத்தியில் பதிவாகிற கர்ம வினைகளெல்லாம் க்ளீனாக எரேஸ் பண்ணிவிடுது. அப்போ இந்த ஒரு வருஷம் முடியும் போது ஒரு பிறவி அறுக்குது அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பிறவியில் ஒரு வருஷத்தில் ஒருத்தர் ஆரம்பித்து வருடாந்திரம் இதை பண்ணிக்கினே வந்தாருன்னா, ஒரு வருடமாக அந்த தனி மனித ஒழுக்கமோ, அவர் ஆரம்பிக்கும் போது இருந்த மனநிலை 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு இருந்த மனநிலை அவர் பார்த்தாருன்னா வியந்து போவார். நாம்பளா இது? அப்போ என்ன பண்ணுறோம்? நமக்குள்ளே இருக்கிற வினைப்பதிவுகளே மாறி போகுது, கர்மபந்தங்கள் தேய்ந்து போகுது. மனித நிலையிலேருந்து தேவநிலை அடைகிறான். இதுதான் மனிதனுடைய அடுத்த பரிணாமம். அந்த அடுத்த பரிணாமத்துக்கு சாதாரண மனிதன்லேருந்து ஒரு சாதாரண மனிதனும் இந்த பயிற்சி முறை எடுத்துன்னு பழகிறதுக்கு ஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ரொம்ப எளிமையாக அடிப்படை பயிற்சியிலேருந்து ஆரம்பித்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதேமாரி எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்லிக் கொடுக்குற ஒரு கல்வி இங்கே ஸ்ரீ ஞானஜோதி தபோவனத்தில் நடக்குது. அதனால் இந்த பயன்களை எல்லோரும் பெறணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. முக்கியமாக இன்றைக்கி பூர்ண மாளிகை இன்றைக்கி முடிச்சுட்டு சரி இந்த பதிவை நம்ம இன்றைக்கி போட்டுட்டா இது இப்படி ஒரு நடக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்றது நமக்கு தெரியணும். இது வந்து வரைமுறைப்படுத்தப்பட்ட பாடம். நான் மீண்டும் சொல்கிறது அதுதான். ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம், அது கைவசமானது மன ஒடுக்கம், பேச நெறி இதில் ஏதுமில்லை, பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜானல். எந்த குழப்பமும் தேவையில்லை. உடம்பு நல்லா இருந்தால் தான் ஆன்மீகத்தில் அடுத்தபடியே. இப்போ உடம்பு நல்லா இருக்குன்னா எளிமையான ஆசனங்கள், ராஜயோக சம்பூர்வ யோகாசனங்கள்னு 234 ஆசனங்கள் குருதேவர் நூல் எழுதுகிறார். காரணம் உடம்பு பலம் பெறணும். உடம்பு பலம் பெறாமல் நாம் வந்து பிராணசக்தியை பலப்படுத்த முடியாது. உடம்பு பலமாக இருந்ததுன்னா அடுத்து மூச்சு பயிற்சியில் நுரையீரலை வளப்படுத்துகிறோம், நரம்பு இயக்கங்களை வளப்படுத்துகிறோம், பிராணாயாமத்தில் நம்ம வந்து சுவாசத்தை நெறிப்படுத்துகிறோம், அப்புறம் பிராணனை வசப்படுத்துகிறோம். அந்த பிராணன் நமக்கு வசமாயிடுச்சுன்னா மனசு வசமாயிடும். பெருக்கங்கள் இல்லாமல் எண்ணங்களே இல்லாத நிலையை மனிதன் அடையலாம். இதுதான் மனிதன் அடுத்தடுத்த நிலையில். அப்போது இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் தேவைப்படுது. எளிமையான பயிற்சியிலேருந்து ஆரம்பித்து மூச்சு பயிற்சி, பிராணாயாமத்தில் மார்கழி ஆரம்பித்து இன்றைக்கி பூர்ண மாளிகை முடிக்கிறோம். இதுக்கு மேலே தியானம் தானாக வந்துட போகுது. இந்த பூர்ண மாளிகை பிராணாயாமம் பண்ணிட்டு போய் சாதகர் உக்காந்தாருன்னா எண்ணங்களே இல்லாத நிலை நம்ம இந்த பிராணாயாமத்தில் கொண்டு வந்துட்ட போது அப்புறம் கண்ண மூடி உக்காந்தா எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத தானே தியானம். எண்ணங்களே இல்லாத நிலைக்கு நம்ம தயார் பண்ணின்னு தான் தியானம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பிராணாயாமங்கள். ஸ்ரீ குருவே நம. மற்றபடி இந்த பயிற்சி முறைகளை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க்கு கொடுக்குறேன். அதில் வந்து அந்த லிங்க்கில் நீங்கள் பதிவு பண்ணி கற்றுக்கலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருவே நம.